வணக்கம் ஃபைட்டர்ஸ். எனக்கு UFC 330 மெயின் ஈவெண்ட் இஸ்லாம் மக்காச்சவ் வர்சஸ் இயான் கேரியோட ஃபைட் பிரேக் வந்து தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாம் மக்காச்சவ் வின் பை த யுனானிமஸ் டிசிஷன். எஸ், அவர் புது ரெக்கார்டு ஒன்று பிரேக் பண்ணியிருக்காரு. 17 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கு ஆண்டர்சன் சில்வா ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்குமே நல்ல ஃபைட் இருந்தது, இயான் கேரியும் மக்காச்சாவும். பட் ஆனால் ஒரு சில கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் இருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வைஸ் பார்க்க சொல்ல இஸ்லாம் முன்னால் நிறைய டேமேஜ் இருந்தது. 3rd and 4th ரவுண்ட் இயான் கேரி ஜெயிச்சா மாதிரி தான் இருந்தது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இயான் கேரியோட ஸ்டான்ஸை அந்த ரீச்சை பிரேக் பண்ணி மக்காச்சாவால் டேடன் பண்ண முடியல. அவர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த அந்த ஒரு பிரைம் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி சண்டை போட போறாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த பிரேக் டவுன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேர் புருஷோத்தமன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் MMA ஃபைட்டர். 12+ இயர்ஸாக MMA ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். 5+ இயர்ஸாக MMA டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி MMA ரிலேட்டட் அண்ட் UFC ரிலேட்டட் கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பிரேடனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருப்போம், இயான் கேரியோட விஷயமே அவுட் ஸ்ட்ரைக்கர். நல்லா மூவ் பண்ணி லேட்டரலாக ஃப்ரண்ட் பேக்னு மூவ் பண்ணி நிறைய கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுவார், அவுட் ஸ்ட்ரைக் பண்ணுவார்னோ. பட் ஸ்ட்ரிக்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லா லாங் ஸ்டாண்ட்ஸ் வச்சு வைடா லென்த்தி இந்த ஜாபை நீட்டிக்கிட்டே இந்த டாஸிங் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டே தான் இருந்தார் இயான் இஸ்லாமுக்கு. ஸோ இது ஒரு 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 ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். அதுவும் இயான் கேரியோட ஸ்டைலுக்கு இது அன்எக்ஸ்பெக்ட் திங்காக நாங்கள் இனிஷியலாக பார்த்தோம். பட் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்குது, அது சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவரோட இயான் கேரியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அண்ட் ஹி ஸ்டார்டட் டூயிங் அந்த ஹிப் ஃபெயின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் அவரோட ஃபேமஸ் ஒப்ளிக் கிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் தென் எடுத்த உடனே சவுத்பா கிட்ட ஓப்பன் ஸ்டான்ஸ்ல நம்ம ப்ராக்டிஸ் கிட்டே பார்த்தோம், நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹை கிக் வரும்னு. ஷார்ப்பாக எடுத்தோன்னே அந்த ஹை கிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இஸ்லாமோட கிராஸும் ஆல்மோஸ்ட் டெட்லி நாங்கள் சொன்னோம். ஸோ அந்த கிராஸை வர விடாமல் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தார் இயான் கேரியோட ஸ்டைலு. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டாஸிங் ஹேண்ட்ஸ் இப்போ இஸ்லாம் மக்காச்சவ் லைட்டாக லெவல் சேஞ்ச் பண்ண பார்க்குறாருன்னு போது தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் டிஸ்டர்பிங்காக இருந்தது. இஸ்லாம் இஸ் ட்ரைங் டு மேக் அ கான்டாக்ட், கிராஸ் வைக்க பார்க்குறாரு. இவன் ஜஸ்ட் இந்த ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், இந்த கிராஸ் இங்கே பட்டுடுது, இங்கே லென்த் இல்லை. ஸோ அந்த ஃபிசிக்காலிட்டி அட்வான்டேஜ் பார்க்க சொல்ல ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னீங்க. பட் மேட்ச் அப்போ கிளீனாக விசிபிளாக தெரிஞ்சுது. அந்த ஒரு ஜாபு இஸ்லாமோட ஒரு என்ட்ரிஸுமே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சது. அந்த இஸ்லாம் வந்து அவரும் காஃப் கிக் அடிச்சுட்டே இருந்தார். பட் இன்சைடில் அவன் நல்லா திருப்பி சின்ன வச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரி கிக்ஸ் ஆர் செக்டு, கிளீனாக செக் ஆச்சு. எல்லாமே எதுவுமே டேமேஜ் கொடுக்கவே இல்லை. பட் இஸ்லாமும் கீப் ஆன் ஹிட்டிங் அண்ட் கிக் அடிச்சிட்டே தான் இருந்தார். கம்மிங் டு இந்த லாங் ஸ்டாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். எதுக்காக அவரோட மூவ்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏன் இங்கே நின்னாருன்றது. ஸோ நாங்களும் என்ன கடுப்பானா, ஏன் அந்த ஹேண்ட்ஸை ஃபுல்லாக இயான் கேரி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைக்கிங்கை ஃபுல்லாக காட்டல அப்படின்னு பார்த்துருந்தோம். தீஸ் ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எஃபிஷியண்ட்டாக மூவ் பண்ணி காம்பினேஷன்ஸ் த்ரோ பண்ண சொல்ல தான் அவங்க லெவல் சேஞ்ச் பண்ணி எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் நான் லைவே எங்கள் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த ஃப்ரண்ட் லெக் இருந்துகிட்டே இருக்கு. பட் இந்த லாங் லெக்கை வச்சுட்டு இயான் இஸ் கேம்பிளிங். என் ஃப்ரண்ட் லெக்கை முடிஞ்சா நீ லெவல் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோ, எடுத்த உடனே இந்த லெக்கை கொடுக்காம என் வெயிட்டை பேக் லெக்ல வச்சுக்கிட்டு ஐ எம் ஆல்மோஸ்ட் டிஃபெண்டிங் திஸ் அண்ட் டிஃபெண்டிங் லைக் திஸ். நான் இப்படியே வச்சுட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவனுடைய மேட்ச்ல பார்த்துருப்போம். அது வந்து மெக்ரேகரும் இதே டிஃபென்ஸ் பண்ணியிருப்பார், இவரும் அதான் பண்ணாரு, கிராஸ் கிரேடல். இப்போ இந்த டேக் டவுன் பிளே பண்றதே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரு ஹிப்ல கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் இந்த டேக் லோட் சக்ஸஸ் ஆகும். டேக் ஆஃப் பண்ணி கீழே கொண்டு போய் பட்டை கீழே கொண்டு போய் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இங்கே தான் வந்து கானர் மெக்ரோ இதே டிஃபென்ஸாக பண்ணியிருப்பார், இயான் கேரியும் அதான் பண்ணாங்க. அவங்க உடனே ஆப்போனண்ட்டை சைட் கட் பண்ணி கிரேடல் இந்த ஹிப்ஸ் கிட்ட போட்டு அவங்களோட மொத்த பாடி வெயிட் நல்லா பாருங்க. இயான் பெருசு, இஸ்லாம் மேல நல்லா வெயிட்டை போட்டு கீழே உட்காந்து வந்துருப்பாரு. இந்த பேக் லெக் பாத்தீங்கன்னா லைட்டா திரும்பிக்கும், இந்த பேக் லெக் நல்லா வைடா இருக்கும் அந்த பேஸ், ஓகேங்களா. இது ஆக்சுவலா கீழே இருக்கும். இங்க பாருங்க, கிரெடில் கிரிப்பு, வெயிட்டு, காலு. ஸோ அவரால் டபுள் லெக் வந்து எடுக்கவே முடியாது. இந்த பண்றதுக்காகவும் பிளஸ் வந்து அவரோட பேக் லெக்கை கொடுக்காம அந்த பேஸ் வந்து வைடா வைக்கிறதுக்காகவும் தான் இயான் வந்து நல்லா லாங் டிஸ்டன்ஸ் லெக்கை வச்சு உட்காந்து அந்த ஒரு ஹிப்பை கொஞ்சம் பேக்ல வச்சுக்கிட்டு இப்படியே தான் சண்டை போட்டு இருந்தார். ஸ்லைட்டா அப்படி பாத்தீங்கன்னா இதே மூவ்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே இருந்தது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இஸ்லாமோட டேக் டவுன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த லெவல் சேஞ்ச், அந்த ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எடுத்து அந்த கண்ட்ரோல் எடுத்து உடனே கீழே கொண்டு போய் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கஷ்டப்பட்டார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அழகாக அவரை லைட்டாக இயான் கேரியை கொஞ்சம் பாஸ்டர் பண்ண விட்டு சிங்கிள் லெக்லேருந்து டபுள் லெக்கை பிடிச்சி மறுபடியும் கீழே கொண்டு வந்து அந்த லெக்கை வந்து ஷெல்ஃப் பண்ணி வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டேக் டவுன் சக்ஸஸ் பண்ணியிருந்திருப்பாரு. நாங்கள் அந்த ஹை கிக்கை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். இஸ்லாம் மக்காச்சவோட கிக் பாக்ஸிங் இஸ் இம்ப்ரூவிங், ஒரு லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதை சூப்பராக செட் பண்ணாரு. ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரைக்கராக அதை பண்ணவே முடியும். ஏன்னா சவுத் பால நிற்கிறார் இஸ்லாம் மக்காச்சவ். இது ஒரு ஹூக்கு, பட் ஷாலோவா ஸ்லாப் மாதிரி இந்த லீட் ஹேண்ட்ல இயானுக்கு கொடுத்தாரு. இந்த கிராஸ் வருதுன்னு நினச்சி இந்த கிராஸை காட்டினாரு. இயான் லாங்கா ஸ்டெப் பண்ணாரு. ஸ்டெப் பண்ணிட்டு இந்த கிராஸுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்து இயான் சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டோம், ரீச்ல நினைச்சவர் இருந்துட்டாரு. பட் ஆனா விட்டது லெக்.
ஓகேங்களா, கிளீனா அந்த டோ வந்து இந்த ஜால பட்டுது, அதிலே டிராப் ஆனாரு. சிட் டவுன், நாக் டவுன். இட்ஸ் நாட் நாக் அவுட் கைஸ், இட்ஸ் கால்ட் நாக் டவுன். டவுன் ஆகி உடனே ரெக்கவர் ஆனாரு, எழுந்தாரு, அப்படி இப்படின்னு. பட் இஸ்லாம் பார்த்தாரு, கன் பண்ணிட்டாரு. கன் பண்ணி அப்படி இப்படி ஏறி 2-3 ஷாட் வைக்க ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் அதில் சக்ஸஸ் பார்க்க முடியல. இயானையும் பாராட்டி ஆகணும், குயிக்காக ரெக்கவர் ஆகி கிளின்ச் எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த கிளின்ச்சில் தான் அகைன் அங்கே ஒரு ஸ்விட்ச் இருந்து. திஸ் இஸ் வை எம்எம்ஏ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஒரு எம்ஏ ஃபைட். ஸ்ட்ரைக்ல நாக் டவுன் பண்ணாரா, இயான் வந்து 2 100 போட்டுட்டாரு. பாருங்க, இந்த சைட் காட்டும். ஓகே ஓகே, ஸ்லோவா விழணும். ஓகேவா, எப்படி போடுவீங்க நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க இருக்கா, ஸோ இங்க பாருங்க 100 ரூப்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இது வந்து 100 1 ஃபேஸ். இங்க தான் வந்து இயான் வந்து நான் சொல்றேன் நாக் டவுன் ஆனதுனால, அந்த ஹிட்னால அது வரைக்கும் அழகா ஹிப்பை பேக்ல வச்சிருந்த இயான் வந்து இங்க வந்து ஹிப்பை கிட்டக்க கொடுத்துட்டாரு, கிட்டக்க நின்றுட்டாரு. பிளஸ் இஸ்லாம் மகச்ச புஷ் பண்றதுனால இயானை புஷ் பண்ண வச்சிட்டாரு. இயான் இஸ் pressing forward, மூவிங், இந்த மாதிரி வந்துட்டே இருக்காரு. இங்க பாருங்க, ஜூடோ மெத்தட். ஜூடோக்கு மெயின் திங் இஸ் கால்ட் ஆஃப் பேலன்சிங். ஆப்போனன்ட் புஷ் பண்ண வைக்கணும், இல்ல ஆப்போனன்ட்டை கரெக்டாக ஆஃப் பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஆஃப் பேலன்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோ. இந்த ஹேண்ட் மட்டும் நல்லா டைட் கண்ட்ரோல். இது வந்துட்டு இது வாக் பண்ணாரு, இயான் இஸ் புஷிங், ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணாரு. தென் சிட், வெயிட்டை ஃபுல்லா ஷிஃப்ட் பண்ணி சிம்பிள் அழகா இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த த்ரோ சூப்பரா லேண்ட் ஆனோன்னு கரெக்டாக சைட் மவுண்ட், அதாவது கேசகடாய பொசிஷன் லேண்ட் ஆயிருப்பாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மகச்சோ கன்னிங் ஃபார் த கிமுரா அப்படியே ஸ்விட்ச் பண்ணி அவரோட ஃபேவரட் ஸ்ட்ரோக்கான டார்ஸு எல்லாமே ட்ரை பண்ணாரு. அவரோட இயான் கேரியோட கோச் நேம் சொன்னாங்க, ஐ ஃபர்காட் தட். பட் அதனால் அந்த கோச்சை பாராட்டினாங்க, பிகாஸ் அவரோட சப்மிஷன் டிஃபென்சஸ்மே நல்லா இருந்தது. இயான் கேரி அந்த எந்த பொசிஷன்லையுமே நாக் டவுன் வாங்கி கீழே விழுந்தோம். கரெக்டாக நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்றதை கரெக்டாக ஆஸ் ஐக்கு யூஸ் பண்ணி அழகா அதை டிஃபெண்ட் பண்ணி அந்த பொசிஷனை ஓவர் கம் பண்ணி மேலே எழுந்தாரு. அதை பாராட்டி அவனு இயான் கேரி கிட்ட. அண்ட் தென் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோ ஆக்ஷன், நோ டேக் டவுன்ஸ். ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்ட் அந்த நாக் டவுன் ஆனதுனால இஸ்லாம் மகச்சோ கொஞ்சம் டைட் ஆயிட்டாரு. இது என்னோட ப்ரிடிக்ஷன் நான் சொன்னேன். ப்ரிடிக்ஷன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ரீவாட்ச் பண்ணுங்க. இஸ்லாம் மகச்சோ தான் ஃபர்ஸ்ட் கேஸ் அவுட் ஆவார் நான் சொன்னேன், அதான் நடந்தது. இயான் கேரி ட்ரீட்மெண்ட் பண்ண கஷ்டப்படுவார் சொன்னேன், அதுவும் நடந்தது. பட் தேர்ட் ரவுண்ட்ல பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால ஃபோர்த் ரவுண்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாரு, சக்ஸஸ் கிடைக்கல. பட் கேஜ் கான்லேயே வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ரவுண்ட் அப்படியே கொண்டு போயிட்டாரு. அண்ட் தென் கம்மிங் டு த 5th ரவுண்ட், இஸ்லாம் மகச்சோ என்ன சொல்றாரு, அது போஸ்ட் ஃபைட்ல சொல்லியிருந்தாரு, நான் 3 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பட் கபீப் வந்து என்ன சொன்னா, கபீப் டீம்மேட் கார்னர்லாம் வந்து எனக்கு இன்னும் 2 ரவுண்டு ஏதாவது எடுத்தாமா இருந்து இந்த 5th ரவுண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே தான் வந்து எனக்கு வந்து இஸ்லாம் மகச்சோ பேசின இன்டர்வியூஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. என்னை விட யாரும் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அவங்க டீமை பற்றி சொல்லுவார். அண்ட் தென் ஹூ ஹேவிங் மோர் ஹங்கர், யாருக்கு அந்த வெற்றி வேணும், யாருக்கு அந்த வெற்றிக்காக எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்க, எல்லாத்தையும் துணிஞ்சு பண்ண, அந்த ஒரு கடைசியாக அந்த டாக் ஃபைட் வரைக்கும் கொண்டு போகிற மைண்ட் செட் 2 பேர்ல யாருக்கு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் மைண்ட் செட்டில் இஸ்லாமுக்கு இருக்குன்ற ஷோ பண்ணி 5th ரவுண்டில் ஒரு சூப்பரான எடுத்த உடனே 1 minute they are ஸ்ட்ரெண்டிங் வெயிட்டிங் பார்த்துட்டே இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 1 minute இஸ்லாம் மகச்சோ உடனே டேக் டவுன் எடுத்தாரு. டைமே வேஸ்ட் பண்ணல, கேஜ் கார்னர் கொண்டு போனார். ஆஸ் யூஷுவல் இயான் கேரி கேஜ் கார்னர் கொண்டு போனாரு, ஹேண்ட் பிரேக் பண்ண பார்த்தாரு. பட் உடனே பேக் எடுத்து உட்காந்துட்டு சீட் பெல்ட்டை போட்டு பொசிஷன் செக்யூர் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். இஸ் ட்ரைங் டு ஹிட், இஸ் ட்ரைங் டு சப்மிட் ஹிம். பட் எங்களுக்கு தெரியும் அந்த பொசிஷன் அப்படியே தான் ஸ்டெல்மேட் ஆக போகுது. அப்படி தான் வச்சு அந்த ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்கில் வச்சு இஸ்லாம் மகச்சோ அந்த ரவுண்டை பக்காவாக சீல் பண்ணிட்டாரு. எங்கள் பார்வையில் 3-2 இருந்தது. பட் பொதுவாக ஒரு சில ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஒரு சில பேர் அந்த டேக் டவுன்ஸ்க்கு வேல்யூ பண்ணலாம், ஒரு சில பேர் அந்த டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ணதுக்கு வேல்யூ பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ணிட்டு அவன் அடிக்கிறான்ல இது வேல்யூ பண்ணலாம். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அங்கிருந்த ஜட்ஜஸ்லேயே 2 ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 49-46 கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு ஜட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா 48-47 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 ரவுண்ட் வந்து இயான் கேரி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் பார்க்க சொல்ல அப்படிதான் இருந்தது. ஸோ பேஸ்ட் ஆன் டேமேஜ், ஏன்னா அங்கே பெருசாக வந்து ஸ்ட்ரைக்ஸும் பெருசாக நடக்கல. இங்கே நான் அதுதான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆனது இயான் கேரி சைடில் பார்த்தீங்கன்னா ஹி டிட் த டிஃபென்சிவ் பார்ட் எக்ஸலன்ட். இஸ்லாமுக்கு டேக் டவுனுக்கு தொங்க விட்டார். ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டில் டேக் டவுனுக்கு கதற விட்டார் இஸ்லாம் மகச்சோ. நான் சொல்லுவேன் எல்லாரும் இல்லை டாமினேட் பண்ணார். எஸ் ஹி டாமினேட்டட் இந்த 5th ரவுண்ட். நான் சொல்ல 4 ரவுண்டு கஷ்டப்பட்டு டேக் டவுன் பண்ண முடியாமல் திணறி 5வது ரவுண்டில் மறுபடியும் எடுப்பண்டா நீ எடுத்து பண்ணார்ல, அது இஸ்லாம் மகச்சோ பாராட்டலாம். ஆனால் 4 ரவுண்டுக்கு இஸ்லாம் மகச்சோ தொங்க விட்டதுக்கு இயான் கேரிக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா அவருடைய அஃபென்சிவ் பார்ட், அதாவது அவரோட கவுண்டர் ஸ்ட்ரைக்கை அவர் இன்னும் வெளில கொண்டு வரவே இல்லை. டிஃபென்சிவா ஸ்டாண்ட்ஸு, பேஸை மெயின்டைன் பண்ணுறது, கிக்ஸ் அடிச்சு டிஸ்டன்ஸில் வைக்கிறது. பிகாஸ் அந்த கிக்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக அந்த இயான் கேரியோட பாடி கிக்லாம் பொல்ஸ்னு வந்தது, செம்ம டேமேஜ். டிசி திறந்து பார்க்குறாரு, எதுவுமே பேசல, எத்தனை டிஷர்ட் வந்து பார்த்தாரு, அவ்வளோ டேமேஜிங் தெரிஞ்சிருந்தது. அந்த ஹை கிக் ஒன்று இஸ்லாம் மக்கள் சொல்லியிருப்பாரு, கண்ணுக்கிட்ட கிரேசிங் ஆயிருந்தது, அதுவும் இருந்தது சொன்னார். ஸோ நிறைய டேமேஜ் கொடுத்துருந்தாரு லாங் ரேஞ்சில் வச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தா சக்ஸஸ் பார்த்துருக்கலாம்.
5th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டே சுச்சுவேஷன் எடுத்து லைக் நம்ம டானா வைட் அவர் சொன்ன மாதிரி கில்லர் இன்ஸ்டோட கம் ஸ்டார்ட் வித் ஃப்ளையிங் நீ இந்த கான்செப்ட் அந்த கில்லர் இன்ஸ்டன்ட் மிஸ் ஆனதான் நான் உண்மையிலேயே பார்க்குறேன். ஏன்னா டூ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் வெளில பேசினார், ஐ ரெஸ்பெக்ட் திஸ், பட் இருந்தாலும் நான் தான் நெக்ஸ்ட் சாம்பியன் சொன்னதால ஸோ உள்ள வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். பட் உள்ள கம்ப்ளீட்லி அந்த ரெஸ்பெக்ட் தான் டேக் ஓவர் பண்ணாமல் அந்த இயான் கேரி சைடில். ஸோ அதுதான் எனக்கு இயான் கேரி சைடில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் 5th ரவுண்டில் எல்லாத்தையும் மீறி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் எடுத்தே ஆகணும், இந்த விக்டரி எடுத்தே ஆகணும் போது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஜபீதும் இஸ்லாம் மக்கச்சும் ரொம்ப லாங் சின்ன வயசுல ஒரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல சண்டை போடுற வீடியோ பார்த்தா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜபீத் ஜெயிச்சிருப்பாரு, செகண்ட் ரவுண்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் எடுத்தே ஆகணும் இஸ்லாம் மக்கச்சு அவர் கீழே கொண்டு போய் வச்சு ஜபீதை கீழே வச்சு ஜெயிச்சிருப்பாரு. எனக்கு அந்த பழைய டாக் மென்டாலிட்டி இருக்கு இஸ்லாம் மக்கச்சா இப்போ நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இப்பயும் அந்த மென்டாலிட்டி தான் அவர் சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் 20 ரெக்கார்டும் வைக்க போறேன்னு சொல்றாரு. ஸோ இன்னும் நிறைய டிஃபென்சஸ், நிறைய எக்ஸைட்டிங் மேட்சஸ்லாம் நான் பார்க்க போறோம் தான் நினைக்கிறேன். இயான் கேரி சைடில் அவர் போய் இந்த மேட்ச் மறுபடியும் பார்த்தாருன்னா மேபி ஷெட் ஒரு சின்ன ஒரு ரிக்ரெட் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஐ ஹவ் டன் மோர், இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் டயர்ட் ஆகல. எக்ஸாக்டாக நான் என்ன பிக்சர் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் நடந்தது. கேம் 3rd ரவுண்டில் ஷிஃப்ட் ஆச்சு, 4th ரவுண்டில் ஷிஃப்ட் தான், 5th ரவுண்டில் நான் முடியும் பார்த்தேன். பட் இஸ்லாம் மக்கச்சவ் கியர் 7 5லாம் இல்லை 6 7க்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே கேமே அவர் மாற்றிட்டாரு. ஸோ இதுதான் UFC 330 மெயின் ஈவெண்ட்டோட ஃபைட் பிரேக் டவுன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு போரிங்காக இருந்து சொன்னாங்க, ஒரு சில பேர் இல்லை செம்ம இதுவாக இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வார் பேட்டிலாவோ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் இல்லை பயங்கரமான ரெஸ்லிங் ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா அப்படி இல்லை. பிகாஸ் 2 பேருமே பியூர்லி ஹை ஸ்கில்டு டெக்னிக்கல் ஃபைட்டர்ஸ்னு ஷோ பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் ஒரு செஸ் கேம் மாதிரி தான் இருந்தது. யாரும் இன்னொரு மூவ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வெட்டுற மாதிரி இன்னொரு மூவ் வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதனால அவங்களால கிளியராக அவங்க மூவ் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளேயே அந்த மூவை போட்டு பார்த்துட்டு அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ரிசல்ட்டை கொண்டு வேற புதுசாக கொண்டு வரணும். தன்னை தானே பிரேக் பண்ணி தான் ஃபைனலாக அந்த மேட்ச் நம்மளோட அவுட்புட் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த மேட்ச் நம்ம பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மேட்சை உங்கள் பார்வையில் எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்தது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை எனக்கு சோஃபார் ஒன்றும் புரியல போரிங்காக தான் இருந்ததா, அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி UFC கண்டென்ட் MMA ரிலேட்டடான ப்ரெடிக்ஷன் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.